முக்கிய செய்திகள். பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் பாபா ராம்தேவ் டெல்லியில் உண்ணாவிரதம். ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். தனி விமானம், ஏகப்பட்ட ஆசிரம நிலங்களை வைத்துக் கொண்டு யோகா குரு நடத்துவது ஆடம்பர உண்ணாவிரதம். காங்கிரஸ் கண்டனம். ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு தயாநிதி மாறனே காரணம். நாடாளுமன்ற குழு குற்றச்சாட்டு. சென்னை போக்குவரத்து நெரிசல் குறித்து பொதுமக்களுக்கு SMS மூலம் தகவல். மாநகர போலீஸ் திட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் யோகா குரு பாபா ராம்தேவ் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். அவருடன் பல்லாயிரக்கணக்கானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் பெருகி வரும் ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாபா ராம்தேவ் அறிவித்தார். மத்திய அமைச்சர்கள் கபில் சிபல், சுபோத் காந்த், சகாய் ஆகியோர் 6 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியும் பாபா ராம்தேவின் போராட்டத்தை தடுக்க முடியவில்லை. டெல்லியில் ராம்லீலா சதுக்கத்தில் திட்டமிட்டபடி பாபா ராம்தேவ் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை இன்று தொடங்கினார். அப்போது பேசிய அவர், தமது கோரிக்கைகளை மத்திய அரசு முழுமையாக ஏற்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக உறுதியுடன் கூறினார். 100% प्रामाणिकता के साथ वैधानिक रूप से समयबद्ध और चरणबद्ध तरीके से नहीं मानी जाएंगी, तब तक हम अपना अनशन जारी रखेंगे. पूरी வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்பி இந்தியாவை வலிமையான நாடாக மாற்ற பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உண்ணாவிரத போராட்டத்தை தடுக்க சதிகள் நடந்ததாக கூறிய பாபா ராம்தேவ் அதில் தொடர்புடையவர்கள் யார் என கூற மறுத்துவிட்டார். அவருடன் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் ஜூஸ் உள்ளிட்ட திரவ உணவுகள், 100ற்கும் மேற்பட்ட குளியலறைகள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாபா ராம்தேவுக்கு ஆதரவாக டெல்லி, மும்பை, சென்னை உட்பட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுடெல்லியில் பாபா ராம்தேவ் நடத்தும் உண்ணாவிரத போராட்டம் ஆடம்பரமானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் கூறியிருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை யோகா குரு எதற்காக நடத்துகிறார் என்பதே தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஆடம்பர ஏற்பாடுகளுடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரமம் என்ற பெயரில் நாடெங்கும் ஏகப்பட்ட நிலங்களை வைத்து தனி விமானத்தில் பயணம் செய்யும் ஆடம்பர சாமியார் பாபா ராம்தேவ் போராட்டத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று திக்விஜய் சிங் கூறினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனிடம் விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளது. நாட்டையே உலுக்கிய ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கலைஞர் மகள் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக நாள்தோறும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் பதவி வகித்தபோதுதான் ஸ்பெக்ட்ரம் முறைகேடுகள் தொடங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனை நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உறுதிப்படுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் தயாநிதி மாறனிடம் விசாரணை நடத்தப்படும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1998 முதல் 2009 வரையிலான ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு குறித்து விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். ஆகவே அந்த காலகட்டத்தில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்த தயாநிதி மாறன், அருண் ஷோரி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் PC சாக்கோ கூறியுள்ளார். சன் டிவிக்காக BSNL டெலிபோன் இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதால் அந்த நிறுவனத்திற்கு 440 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி மாறன் மீது மற்றொரு புகார் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு தொடர்பாக புதிய சர்ச்சை எழுந்துள்ளது.
இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி மும்பையில் 5000 கோடி ரூபாய் மதிப்பில் 22 அடுக்கு மாடிகளை கொண்ட சொகுசு வீட்டை கடந்த ஆண்டு தனது மனைவிக்கு நீதா அம்பானிக்கு பரிசளித்தார். இந்நிலையில் வீடு கட்டப்பட்டுள்ள இடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்றும் அதனை முகேஷ் அம்பானி முறைகேடாக வாங்கியுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மகாராஷ்டிர முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மாநில அரசின் பங்கு ஏதும் இல்லை என்றும் சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் பிருத்திவிராஜ் சவான் கூறினார். சென்னை நகரின் முக்கிய பிரச்சினையான போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்புவதற்கு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு புதிய வசதிகளை செய்கிறார்கள். சென்னை நகரில் எங்கெங்கு வாகன நெரிசல் உள்ளது என்பது பற்றி எஃப்எம் ரேடியோக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிவிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அத்தோடு செல்போனில் எஸ்எம்எஸ் மூலமும் தகவல் தெரிவிக்கப்படும். நெரிசல் உள்ள பகுதி பற்றி போலீசார் அறிவிப்பு வெளியிட்டதும் வாகன ஓட்டிகள் அந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக செல்ல வாய்ப்பு ஏற்படும். இந்த புதிய திட்டத்தில் சேர விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் செல்போன் நம்பரை போக்குவரத்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எஸ்எம்எஸ் தகவல்கள் பெற கட்டணம் இல்லை என்று போலீசார் அறிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடாவில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதியில் நேற்று முதல் பலத்த சூறைக்காற்று வீசுகிறது. இன்றும் சூறைக்காற்று நீடிப்பதால் ராமேஸ்வரம் பகுதியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். கடல் சீற்றம் குறித்து மீனவர் நலத்துறை அதிகாரிகள் எவ்வித முன்னெச்சரிக்கையும் விடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் வங்கக்கடலில் மூழ்கிய 4 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசிற்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் நாளொன்றிற்கு 1 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ள பாபா ராம்தேவ் கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி யோகா குரு பாபா ராம்தேவ் டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் கருப்பு பணத்தை குவித்துள்ளதாகவும் அமெரிக்காவில் ஹவாய் அருகே தீவு ஒன்றை விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் அவர் மீது புகார் எழுந்துள்ளது. டெல்லி, மும்பை உட்பட நாட்டின் முக்கிய நகரங்களிலும் பல்வேறு இடங்களில் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவர் மீது புகார் கூறப்பட்டுள்ளது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள அவர் நாட்டில் எந்தவொரு இடத்திலும் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார். அமெரிக்காவில் ஹவாய் அருகே உள்ள தீவை பக்தர் ஒருவர் தமக்கு காணிக்கையாக அளித்ததாகவும் பாபா ராம்தேவ் விளக்கம் அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.